மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த தேவன் எழுதும் புத்தகங்கள், தேவன் எழுதும் புத்தகங்கள். நல்லா கவனிங்க. நம்பர் 1, முதலாவது என்ன புத்தகம் பார்த்தோம்? ஜீவ புத்தகம் பார்த்தோம். 2, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் பார்த்தோம். 3, ஞாபக புத்தகம் பார்த்தோம். சரிதானா? இதுக்கு வசனங்கள் பாருங்க. சங்கீதம் 69:28. சங்கீதம் 69:28. நல்லா கவனிங்க. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது. சரிதானா? ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பெயர்கள் கிறுக்கி போடப்படுவதாக என்று தாவீது ராஜா ஜெபம் பண்றார். சரிதானா? ரைட். அப்போ ஜீவ புத்தகம் 2, பிலிப்பியர் 4:3. பிலிப்பியர் 4:3. உத்தம கூட்டாளியே வேண்டிக் கொள்ளுகிறேன், கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. ஜீவ புத்தகத்தில் ஆண்டவர் எதெல்லாம் எழுதி வைக்கிறார்னா, பேர் மட்டும் இல்லை, ஆண்டவருக்காக நம்ம என்ன பிரயாசப்படுகிறோமோ, எப்படியெல்லாம் தியாகம் செய்கிறோமோ, எப்படியெல்லாம் ஆண்டவர் மேலே உள்ள அன்பை விளங்க பண்ண வைராக்கியம் கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம சேவிக்கிறோமோ, அவை அனைத்தும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. சரிதானா? அடுத்தது பாருங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன எழுதுறேன்னு சொல்லி சொல்றாருன்னா, நாம் இந்த பூமியில எவ்வளவு வெற்றி உள்ளவர்களாய் வாழுகிறோமோ அதை எழுதுகிறார். நல்லா கவனிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ மாம்சம், உலகம், சாத்தான் இவைகள் மேல யுத்தம் பண்ணி வெற்றி எடுக்கிற ஒவ்வொரு நீதிமானுடைய ஜெயமும் வேதத்தில் பதிவிடப்படுகிறது, வேதத்தில் எழுதப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் இந்த புத்தகத்தில் எழுதுவதாக நமக்கு தெரிவிக்கிறார். சரிதானா? நம்பர் 2, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம். வெளிப்படுத்தல் 13:8 படிப்போமா? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லிசன், எல்லாரும் என்னைய பாருங்க. வரப்போகிற உபத்திரவ காலம் அல்லது மகா உபத்திரவ காலம் என்று இந்த பூமியில் 7 வருஷங்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த நாட்கள்ல இந்த பூமியில் இருக்க போகிறது எவருடைய அரசாட்சின்னு பைபிள்ல பார்க்கும் போது அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அவன் இந்த பூமியை ஆளுகை செய்வான். அவன் பிசாசு அல்ல, ஆனா பிசாசனுடைய பிரதிநிதி, டெவில்ஸ் ஏஜென்ட். சரிதானா? அந்தி கிறிஸ்துவன வேற ஏதோ ஆள் வரும் போல, அது வேற ஏதாவது வரும் போல அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது முழுக்க முழுக்க
வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து. பைபிள்ல சாத்தானுடைய திருத்துவம் குறித்து படிக்கிறோம்ல. தேவனுடைய திருத்துவம் எது? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். சாத்தானுடைய திருத்துவம் எதெல்லாம்? முதல்ல இருந்து வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து. சரிதானா? இது சாத்தானுடைய திருத்துவம். இந்த மூன்றும் அந்த 7 வருஷம் பயங்கரமா அந்த உலகத்தை ஆளும். நல்லா கவனிங்க. அதுதான் தேவன் என்று எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த பிரயத்தனப்படும். நான் தான் அந்த உலகத்தினுடைய தேவன், நான் தான் அந்த உலகத்தினுடைய அதிபதி, உலகம் முழுது என் கையில தான் இருக்குது, நீங்க எல்லாரும் என்னத்தான் வணங்கணும் அப்படின்னு இந்த பொல்லாங்கன் முழு உலகத்தையும் தன்னை வணங்கவும் தன்னை ஆராதிக்கவும் நிர்பந்தப்படுத்துவான். அவனுடைய நிர்பந்தத்திற்கு நான் வணங்க மாட்டேன், நான் உன்னை கும்பிட மாட்டேன், நீ சாத்தா அப்படி சொன்னா அவன் நம்மை வாதிக்க துவங்குவான். நல்லா கவனிங்க, வாதிக்க துவங்குவான். இந்த வாதிப்பு அல்லது இந்த உபத்திரவம், இந்த வேதனைக்கு உள்ள அகப்படாமல் இருக்கிறதுக்கு தான் ஏசப்பா ரகசியமா இந்த பூமியில வந்து அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நேரம் இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திற்கு முன்பு இருக்கிறது. நல்லா கவனிங்க. உலகத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இதான் கடைசி காலம்னு வச்சுக்கிடுங்களேன். கடைசி காலம். இதை தாண்டின உடனே என்ன வரும்னா ரகசிய வருகை வரும். ரகசிய வருகையை தொடர்ந்து 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள்ல முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். சரிதானா? இந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு வரப்போகிறது 1000 வருட அரசாட்சி. இதுவரைக்கும் நீங்க எழுதி கொள்ளுங்க. எதுக்காக நான் இதை சொல்ல வந்து நல்லா கவனிங்க. எல்லாரும் என்னைய பாருங்க. யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் ரகசிய வருகையில கைவிடப்பட்டு விடக்கூடாது. ரகசிய வருகை எங்கன்னு சொல்றேன் பாருங்க. மத்திய பரதீசு. பரதீசுன்னு ஒண்ணு, இன்னும் ஒரு திருத்துவம் சொல்றேன் பாருங்க. பரதீசின் திருத்துவம். எழுதுங்க பைபிள்ல, உங்க நோட்ல எழுதுங்க. பரதீசின் திருத்துவம். முதலாவது பரலோக பரதீசு. முதலாவது பரலோக பரதீசு, அது மேல இருக்கு. சரிதானா? 2 மத்திய பரதீசு. 3 பாதாள பரதீஸ். பரலோக பரதீசு, மத்திய பரதீசு, பாதாள பரதீசு. இதுதான் பரதீசின் திருத்துவம். சரிதானா? எல்லாரும் கவனிங்க. இப்போ பூமியில் இருக்கக்கூடிய நாம ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா, ஆண்டவருக்கு பயந்து உண்மையா நம்ம வாழ்ந்தோம்னா ரகசிய வருகையில கைவிடப்பட மாட்டோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். எங்க? மத்திய பரதீசுக்கு. ஏசப்பாவும் பரிசுத்தவான்களும் பரலோக பரதீசிலிருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துக்கு வருவார்கள். இந்த மத்திய ஆகாயத்தில் தான் 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கும். இந்த 7 இயர்ஸ் அந்த ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணம் மத்திய பிரதேசத்தில் நடக்கும்போது தான் இந்த பூமியில் எந்த ஆளுகை இருக்கும்னா உபத்திரவ காலம் இருக்கும். சரிதானா? யாருமே நம்ம கைவிடப்பட்டு விடக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா
நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். வாழ்க்கையில சோதனையை ஜெயிக்க தெரியாதவர்கள், இச்சைகளை ஜெயிக்க தெரியாதவர்கள், தீமையை ஜெயிக்க தெரியாதவர்கள், பாவத்தை ஜெயிக்க தெரியாதவர்கள், ஆண்டவர் விரும்பாதவைகளை ஜெயிக்க தெரியாதவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். நல்லா கவனிங்க. ஒருவேளை ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படலன்னா பிறகு பரலோகத்துக்கு வரவே முடியாது ஐயா. வர முடியும் எப்போ தெரியுமா? ஒரு 3 வருஷம் இந்த பூமியில் நாம் இருப்போம், இந்த கைவிடப்பட்டிருப்போம். இந்த 3 வருஷ உபத்திரவ காலத்தில் பயங்கரமான உபத்திரவங்களை இந்த பூமியில் சந்திக்க வேண்டியது வரும். நம்ம கையை கொண்டு போய் மிஷின்ல காட்டி நான் ஒருவேளை இல்லை நான் ஏசப்பா பிள்ளை சாத்தானுடைய நாமத்தை 666 தரிச்சுக்கிட மாட்டேன், நான் சிப்பை கொண்டு போய் காட்டியெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னா பட்டினியிலேயே இருந்து துடிக்க துடிக்க பசியிலேயே சாக வேண்டிய நிர்பந்தம் வரும். அது மட்டும் இல்லை, நாம அந்தி கிறிஸ்துவை வணங்காம கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த பூமியில் கைவிடப்பட்டு விடப்பட்டிருக்கிறோன்னு தெரிஞ்ச அந்தி கிறிஸ்து பயங்கரமாக நம்மளை வேதனைப்படுத்துவான். ஆலயம் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஆவியானவர் கிடையாது, ஆசாரியன் கிடையாது, ஊழியக்காரர்கள் கிடையாது, உபவாச ஜெபம் கிடையாது, எந்த பரிசுத்தவான்களும் இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. ரகசிய வருகையில கைவிடப்பட்டவருடைய நிலைமை மகா பரிதாபமாகிவிடும். அந்த 3 வருஷம் ஒரு கடினமான உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். முதல் 3 வருஷம் தான். அதுக்குள்ள நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நாம உண்மையிலேயே என்ன பாடு வந்தாலும் ஆண்டவர் விடமாட்டேன்னு அந்த உபத்திரவத்தில் மரிக்கிற பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள். நல்லா கவனிங்க. அந்த உபத்திரவத்தை அடையாம, அந்த உபத்திரவ காலத்தில் கைவிடப்படாம எல்லாரும் ரகசிய வருகையில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஆசரிக்க மத்திய பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேணும்ன்றது தான் நம்ம எல்லாரை குறித்த தேவனுடைய சித்தம். யாருமே கைவிடப்பட்டுறக்கூடாது. சரிதானா? சரிதானா? அதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு உங்களுக்கு சொன்னேன். ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புத்தகம், அதுல பேர் எழுதப்படாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அதுல பேர் எழுதப்படணும்னா வெற்றி உள்ளவர்களாய் இந்த பூமியில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானா? 3வது புத்தகத்தை பற்றி பைபிள்ல என்ன பார்த்திருக்கோம்? ஞாபக புத்தகம். நல்லா கவனிங்க. ஞாபக புத்தகம். ஞாபக புத்தகத்தில் ஆண்டவர் என்ன எழுதுறாருன்றத மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் மறுபடியும் அதை படிக்க போகிறோம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? சரி. கர்த்தர் கவனித்து கேட்பார், பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஞாபக புத்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். என்ன கவனிங்க. ஜீவ புத்தகத்தை யாருடைய கையாட்சிக்கு கீழே இருக்கிறதாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்? தேவனாகிய பிதா. ஆட்டுக்குட்டி அதனுடைய ஜீவ புத்தகம் யாருடைய கையாட்சிக்கு கீழே இருக்குது? தேவனாகிய
குமாரன் அல்லது கிறிஸ்து. ஞாபக புத்தகம் யாருடைய கையாட்சிக்கு கீழே இருக்குது? தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க. உங்களுக்கு போன பகுதியில் கொஞ்சம் நான் விளக்குனேன். இப்போ இந்த பகுதியில் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது, 2 கிரியைகள் எழுதப்படுகிறது, ஊழியங்கள் எழுதப்படுகிறது. சரிதானா? ஜீவ புத்தகத்தில் பிதா எதெல்லாம் எழுதி வைக்கிறாரு? நம்ம பெயர் எழுதுறாரு, நம்முடைய கிரியைகள் எழுதப்படுகிறது, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய தியாகம், நம்முடைய ஈகை, நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பிரதிஷ்டை எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆல்ரைட். நம்பர் 2, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் நம்முடைய நினைவுகள் எழுதுங்க. நம்முடைய, அதாவது இதில் நம்முடைய பெயரும் இருக்குது, பைபிளில் போட்டிருக்குது. முதல்ல நம்முடைய பெயர் இருக்குது, 2 நம்முடைய நினைவுகள் எழுதப்படுகிறது, யோசனைகள் எழுதப்படுகிறது, கற்பனை எழுதப்படுகிறது, எண்ணங்கள் எழுதப்படுகிறது. இந்த புத்தகத்தில் ஆண்டவர் எதெல்லாம் எழுதி வைக்காரு பாருங்க. நம்ம பேர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலையும் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. அடுத்து நம்முடைய நினைவுகள் எழுதப்படுகிறது. நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம்? ஒரு காரிய லேசா பார்த்துருவோமா? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க பார்ப்போம். இல்லம்மா, பெருகினது என்றும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். எப்பா, எவ்வளவு அழுத்தமா தேவன் கொடுக்காரு பாருங்க, எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. நினைவு, எல்லாரும் என்னைய பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது விளங்கும். நினைவு என்பது யாருமே பார்க்க முடியாது. நான் இப்ப என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க வீட்டையாவுக்கு தெரியுமா? பாஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியும். நினைவுகள் என்பது முழுக்க ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில். நல்லா கவனிங்க. எண்ணம் என்பது, நினைவு என்பது அவனுடைய ஆத்துமாவில் உருவாகிறது. அவனுடைய ஆத்துமாவில் உருவாகிறது. எல்லாரும் என்னைய பாருங்க. ஆத்துமாவில் தான் நம்முடைய நினைவு, நம்முடைய தீர்மானம், நம்முடைய சித்தம், நம்முடைய சிந்தை கிரியை செய்து. இந்த சித்தம், சிந்தை, உணர்ச்சி, இது எல்லாம் ஆத்துமாவினுடைய ஃபேக்கல்டிஸ், ஆத்துமாவினுடைய அந்த காரணிகள் அல்லது பரிமாணங்கள். சரிதானா? இப்போ ஆத்துமாவில் எழக்கூடிய நினைவுகள், அந்த நினைவுகளை பற்றி என்ன சொல்றார் ஆண்டவர்? அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். அப்பா, அவன என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நினைவு நமக்குள்ள உருவாகுதுன்னு சொன்னாலே அது ஊற்று போல எங்க இருந்து புறப்படுகிறதோ அதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். அதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். பைபிளில் போட்டிருக்குது நினைவுகளின் தோற்றம். இங்கிலீஷ் பைபிளில் நீங்க படிச்சீங்கன்னா the inclination of every thought அப்படின்னு இருக்குது. the inclination of every thought. அப்போ நம்முடைய நினைப்பு, நாம இப்போ ஒரு ஆளை பார்க்குறோம், அந்த ஆளை பார்த்த உடனே, ஓ 3 வருஷத்துக்கு முந்தி இந்த பையன் நம்ம காலை வாரினான்ல, இதை நம்ம வெளியே என்ன செய்ய மாட்டோம்,
திடீர்னு தெரு வழியாக ஒரு ஆள் நடந்து போறார். ஓ, இவர் தான் அன்னைக்கு நம்மளை ஒரு மாதிரி பார்த்தவர், என்ன வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் எங்கே இருக்கோம், நம்ம நினைவில் உட்காரும். இப்போ இந்த ஆள் அங்கேருந்து நடந்து வரும்போது நம்ம அவனை பார்க்கறதுலையே ஆண்டவர் தெரிஞ்சுக்குவார் நம்முடைய நினைவின் தோற்றம் எப்படி இருக்குதுன்றத. சிலர் நாம் என்ன மன்னிச்சுக்கிடுங்கண்ணே அப்படின்னு மன்னிச்சிருவோம். ஆனால் அடுத்த நேரம் வரும்போது அப்படியே அப்படி ஆள் தானே. நல்லா கவனிங்க. வெளித்தோற்றத்திற்காக, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக, மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கிறதுக்கு நாமே நம்மை திருப்திப்படுத்தி கொள்ள எண்ணுகிற நினைவுகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அது எங்க இருந்து எப்படி உதிக்கிறது என்பது முதலாய் தேவனுக்கு தெரியும். படிங்க சங்கீதம் 139 2வது வசனத்தை படிங்க பாப்போம். நல்லா கவனிங்க. என்னுடைய நினைவை விளங்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய நினைவுகள் அவருக்கு தெரியும். அப்பா, என்ன பயங்கரமான ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல ஆண்டவர் ஒருவேளை இல்லைன்ற மாதிரி நாம நினைக்கிறதா இருந்தா கூட, எவ்வளவு தூரத்தில் இருந்தும் கூட நம்முடைய நினைவையும் அந்த நினைவின் தோற்றம் முதலாய் தேவன் அறிந்திருக்கிறார். இது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். கீழே 6வது வசனத்தை படிமா. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை அறிகிறதே நமக்கு கஷ்டம். என்ன, ஒரு ஆள் எந்த நிலையில் இருக்கிறான், என்ன பேச போறான், என்ன பண்ண போறான், ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனா நினைவுகளை தூரத்தில் இருந்தும் அறிகிற தேவனுக்கு தாவீது இங்க ஒரு எக்ஸ்பிரஷனை அந்த வசனத்தில் எழுதி, எப்பா என்ன அறிவப்பா, என் ஆண்டவருடைய அறிவு எவ்வளவு மகத்துவம் உள்ளது. அவர் ஒரு மனுஷனை தூரத்தில் இருந்து அந்த நினைவின் தோற்றம் முதலாய் எங்க இருந்து எப்படி எப்போது அது உருவாகிறது என்றதை கூட ஆண்டவர் அறிகிறவர். நல்லா கவனிங்க. அப்போ நினைவு, எண்ணம், ஆலோசனை, சிந்தை, சித்தம், மனம், உணர்ச்சி, இது எல்லாமே ஆத்துமாவினுடைய ஃபேக்கல்டி. நல்லா கவனிங்க. அப்போ நம்ம என்னென்ன நினைக்கிறோம், என்னென்ன யோசிக்கிறோம், என்னென்ன கற்பனை பண்றோம், என்னென்ன எண்ணுகிறோம், என்னென்ன ஆலோசிக்கிறோம், என்னென்ன தீர்மானிக்கிறோம்னா எந்த புத்தகத்தில் எழுதப்படுது? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில். இதை டீல் பண்றது யாரு? தேவனாகிய குமாரன். தேவனாகிய குமாரன். ஓகே. நம்பர் 3 ஞாபக புத்தகம். ஞாபக புத்தகத்தை டீல் பண்றது யாரு? தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் எதெல்லாம் எழுதி வைக்கார் தெரியுமா? வார்த்தைகள். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க போறோம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இதுல தியானம் அல்லது தியானிக்கிறவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நாம
கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒருவரோடு ஒருவர் பேசுவோம், ஒருவரோடு ஒருவர் பேசுவோம், ஆலோசனை சொல்லுவோம், கற்பனையை சொல்லுவோம், கட்டளைகளை சொல்லி கொடுப்போம், அப்போ வாக்குத்தத்தங்களை சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அத்தனையும் ஞாபக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. எல்லாம் கவனிங்க. வார்த்தை என்பது ஆவியோடு சம்பந்தப்பட்டது. எண்ணங்கள் ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? வார்த்தைகள் ஆவியோடு சம்பந்தப்பட்டது. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் எல்லாம் ஆவி உள்ளவன் மாதிரி பேசு அப்படிம்பாங்க. என்ன ஒரு மாதிரி எப்படி மெதுவாக சாப்பிடாமல் கொள்ளாமல் ஒரு 10 நாள் பஞ்சத்தில் அடிபட்டு பலனே இல்லாமல் ஒருத்தர் அப்படி மெதுவாக நின்று எழுதலை சார், வீட்டு பாடம் எழுதலை சார், எல்லாம் ஆவி உள்ளவன் மாதிரி கொஞ்சம் பேசு, எல்லாம் வார்த்தையை உழுங்கி பேசுறீ, எதுக்கு கொஞ்சம் சத்தமாக பேசு அப்படிம்பாங்க. ஆவி வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. எனக்கு சரீரத்தில் ஆவி இல்லைன்னு வைங்க, நான் யாரு? மூச்சு, உயிர், சுவாசம் இல்லைன்னு வைங்க, நான் யாரு? என்னமா? பிணம், சவம், பிரேதம், செத்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஆவி இருந்தாதான் வார்த்தைகள் வரும். ஆவிதான் மனிதனுடைய வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்போ நம்முடைய ஆவியின் பிரதியுத்தரம், அது நம்முடைய பதில், நம்முடைய ஜெபம் எல்லாம் இங்கே தான் இருக்கு. நல்லா கவனிங்க. நம்முடைய ஜெபம், நம்முடைய தியானம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய பிரதியுத்தரம், நம்முடைய சம்பாஷணை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம் எதுன்னா ஞாபக புத்தகம். ஞாபக புத்தகம் எல்லாம் கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. புத்தகங்கள் 3 புத்தகத்தை குறித்து தேவன் எழுதும் புத்தகங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நம்பர் 1 ஜீவ புத்தகம், நம்பர் 2 ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம், நம்பர் 3 ஞாபக புத்தகம். ஜீவ புத்தகம் என்பது தேவனாகிய பிதாவோடு சம்பந்தப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் என்பது தேவனாகிய குமாரன் அல்லது கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டது. ஞாபக புத்தகம் என்பது தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரோடு சம்பந்தப்பட்டது. இந்த ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய தியாகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியனுடைய ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்குது. நம்முடைய நினைவுகள், யோசனைகள், கற்பனைகள், எண்ணங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. நம்பர் 3 ஞாபக புத்தகம் ஆவியானவர், அது வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அது மனுஷனுடைய ஆவியை குறிக்கிறது. இதில் அவனுடைய ஜெபம், தியானம், விண்ணப்பம், பிரதியுத்தரம், சம்பாஷணை இவை அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. சரி, ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு எழுதுறாரு? ஆண்டவர் இதை எதுக்கு எழுதுறாருன்னு சொல்லி பைபிளில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரிதானா? ராய், நல்லா கவனிங்க. ஆண்டவர், மகனே கொஞ்சம் இதை அழிக்கிறீங்களாம்மா, கொஞ்சம் இது வரைக்கும் விட்டுருங்கம்மா, அதுக்கு கீழே அழி, அதே மாதிரி இங்கேருந்து, எஸ், அதே மாதிரி அங்கே. ராய், நல்லா கவனிங்க. இப்போ
ஆண்டவர் இதை எழுதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பைபிளில் பார்த்தோன்னா, நம்பர் 1 முதலாவது பலன், 2 நியாய தீர்ப்பு, 3 நல்லா கவனிங்க. எல்லாம் எழுதப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, God rewards. ஆண்டவர் அதற்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கிறார். நெக்ஸ்ட், He gives judgment. நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இந்த 2க்காகவும் தான் இவைகள் எல்லாமே எழுதப்படுகிறது. நல்லா கவனிங்க. பைபிளில் இந்த காரியத்தை குறித்து பைபிளில் நம்ம வாசிக்கும் போது ஆச்சரியத்தை கொடுக்கிறது. பாருங்க, வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 22:10-18. வெளிப்படுத்தல் 22:10-18. வாசிமா. என்னை நோக்கி சரி சரி கேட்கிற யாவருக்கும் சரி இன்னொரு வசனம் படிப்போமா? வெளிப்படுத்தல் 20:12. வெளிப்படுத்தல் 20:12-13. 20 சரி திறக்கப்பட்டது. நியாய தீர்ப்படைந்தார்கள். அடுத்தது சமுத்திரம் ஒப்புவித்தது. ஒப்புவித்தன. நல்லா கவனிங்க. பைபிளில் போட்டிருக்குது. ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கிறாரு அப்படின்னு பைபிளில் பார்த்தா, இது நன்மைக்கு தகுந்த பலன்களை பெற்றுக்கொள்ளவும், தீமைக்கு தகுந்த நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளவும் அவைகள் எழுதப்படுகிறது. அவைகள் எழுதப்படுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உறுதி உள்ள ஒரு உண்மையை வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நல்லதை செய்தா நமக்கு நன்மை தேவனிடத்திலிருந்து பலனாக வரும். பலனாக வரும். தீமையை பேச, தீமையை செய்ய, தீமையை யோசிக்க, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அவைகள் நியாய தீர்ப்பாய் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. பைபிளில் கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என் கூட வருது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, சீக்கிரமாய் வருகிறேன். ஆமா, 12வது வசனம் 22வது அதிகாரம்.
வெளிப்படுத்தல் 22:12 படிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு பக்கத்தில் நமக்கு நன்மையான பலனை கொடுக்கவும், அடுத்த பக்கத்தில் நம்முடைய தீமைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பை கொடுக்கவும் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைக்கிறாராம். நம்ம என்னைக்காவது வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முந்தி இது எழுதப்படுதுன்னு யோசித்தோம்னா அந்த தப்பை செய்வோமா? என்னைக்காவது பேசுறதுக்கு முந்தி ஐயோ ஆண்டவர் இது புக்கில் எழுதி வச்சிருவாரு அப்படின்னு நம்ம அறிஞ்சிச்சோம்னா அதை திரும்ப பேசுவோமா? எதையாவது நினைக்கிறதுக்கு முன்னால ஐயோ என்னுடைய நினைவுகள் எண்ணங்கள் முதலாய் தேவனுடைய பிரசன்னத்தில் பதிவிடப்படுகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த நினைவை ஒரு தீமையாக உணர்ந்து அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னைக்காவது அனுமதிப்போமா? அது இடம் கொடுப்போமா? we never do that. நல்லா கவனிங்க, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய கிரியைகளும் பரலோகத்தில் பதிவிடப்படுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மகளே, உன்னுடைய நினைவுகளும் உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய கிரியைகளும் பரலோகத்தில் பதிவிடப்படுகிறது. என் அருமை மகனே, உன்னுடைய நினைவுகளும் உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய கிரியைகளும் பரலோகத்தில் பதிவிடப்படுகிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் ரெக்கார்டிக்கலா உள்ள எழுதி வச்சிருக்கார். யாரும் தப்ப முடியாது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, அல்லது ஆசிரியருக்கு தெரியாது, அல்லது போதகருக்கு தெரியாது, அல்லது ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. அப்படின்ற மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எதையும் செய்ய துணியாதிருக்க கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். கவனமாயிரு. ஒரு சர்ச் சர்வீஸில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, விசுவாச பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சபையில் ஒரு டைம் கொடுப்பாங்க. எப்போன்னா, ஆராதனை முடிந்த உடனே சங்கீத பாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த ஆராதனையின் உச்சத்தை அர்ப்பணிக்கிற நேரமாக தேவ சமூகத்தில் போதகர் வழிநடத்துவார். நல்லா அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வெளிப்படையாக பேசுவார். யார் என்ன தீமைய, என்ன தப்பிதத்தை, என்ன தேவனுக்கு உகந்தது அல்லாததை செய்துவிட்டு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்கன்றத ஆவியானவர் அப்படியே வெளிப்படுத்திடுவாராம். நல்லா கவனிங்க, அன்றைக்கு சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்குது. உள்ள ஒரு ஐயா வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் யாருன்னா, இந்திய இராணுவத்தினுடைய ஒரு பட்டாலியனுக்கு அதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு மிலிட்டரி எக்ஸ் சர்வீஸ் மேன். அது எக்ஸ் சர்வீஸ், ஒரு நல்ல ரேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கார். நல்லா கவனிங்க, சர்ச்சில் தீர்க்க தரிசனம் சொல்ற கிருபை உள்ள ஒரு வயோதிப தாய் இருந்தாங்க. முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு இவர் வந்ததும் தெரியாது. அன்னைக்கு தான் வந்திருக்காரு. நம்ம சபைக்கு அவர் ரெகுலரா வர்ற ஆளும் கிடையாது. அன்னைக்கு தான் வந்திருக்காரு. சர்ச்சில் பின்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா ஆராதனை முடிஞ்சு அந்த தீர்க்க தரிசனம் கூறுகிற அந்த வேளை வரும்போது அந்த அம்மா
ஆவியில நிரம்பி அப்படியே சுத்த ஹிந்தி பாஷையில ஒரு செய்தியை கன்வே பண்றாங்களாம். லிசன், அந்த வயசான பாட்டியம்மாவுக்கு தமிழை தவிர ஒண்ணுமே தெரியாது, தமிழை தவிர ஒரு பாஷையும் தெரியாது. ஆனா அன்று அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அப்படியே சுத்தமான ஹிந்தி பாஷையில அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்களாம். அந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள்ல ஒருவருக்குமே ஹிந்தி தெரியாது. யாருக்கு மட்டும் தெரியும் தெரியுமா? இந்த ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் இருக்காரு, அவருக்கு மட்டும்தான் ஹிந்தி பாஷையே தெரியும். ஆண்டவர் பேசுறாரா, டேய் யாருக்குமே தெரியாதுன்னு ராணுவத்தில் அவன் கைக்குள்ள பட்டாலியன்ல இருந்த ஒரு ஆளை வெட்டி நீ புதைச்சிட்டு இந்த ஆராதனையில ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி என்ன ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறியா? நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு கொலைகாரன். அரசாங்கத்துக்கு தெரியாது, உடன் இருக்கிற பட்டாலியன்ஸுக்கு தெரியாது, மற்ற எந்த ஆபீசர்ஸுக்கும் தெரியாது. நீ செய்த தவற அவ்வளவு ரகசியமா செய்து அந்த குற்றம் வெளிப்படுத்தப்படவில்லை என்ற அகந்தையோடு இந்த ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ மனம் திரும்பலன்னா என்னுடைய கரம் உன் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பதற்கு விளங்கும்னு சொல்லி ஆவியானவர் பேசுறாரா. பாஸ்டருக்கு இந்த அம்மா என்ன பாஷை பேசுது, யாருகிட்ட பேசுது, என்ன பேசும்? பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. முன்னால நின்று ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிற பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பின்னால இருந்த மிலிட்டரி ஆபீசரு இந்த பாட்டிக்கு யாரா நாம செஞ்சதை சொன்னது? எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஒருவருக்கும் தெரியாம நானும் அவனும் இருக்கும்போது அந்த ஆளை அடிச்சு அப்படியே அவனை சோலையை முடிச்சு கீழே கடத்திட்டோம். அவனை புதைச்சி ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியாத அளவுக்கு அவன் கதையை மறைச்சிட்டேன். ஒருவருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தில் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு உள்ளத்துல உணர்ந்து அலறிக்கொண்டு அலறாராம். ஐயோ ஐயோன்னு அலறாராம். அப்படியே கை கால நடுங்குதான். அங்க இருந்து அப்படியே ஓடி போதகருடைய முன்ன நின்றுட்டு இருந்த அந்த ஆல்டருக்கு முன்னால வந்து நெடி ஜான் கிடையா பாஸ்ட் காலில் விழுந்து அழுறாராம். ஐயா, நான் தான் அந்த ஆளு, நான் தான் அந்த ஆளு, அந்த ராணுவ வீரனை நான் தான் கொன்றேன், நான் தான் அவனை வெளியே தெரியாம புதைச்சி போட்டேன். அவன் மரணம் என்ன தவிர இந்திய அரசாங்கத்தில் ராணுவத்தில் ஒருவருக்குமே தெரியாதுன்னு அந்த ஆராதனையில கதறி கதறி அழுது தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு வரும்போது எந்த எண்ணத்தோட, எந்த பலவீனத்தோட, எந்த சிந்தையோட, எந்த உணர்வோட ஆலயத்திற்கு வர்றோன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு தெரியுமா? ஏசப்பாவுக்கு தெரியும். ஏசப்பாவுக்கு தெரியும். சத்தியத்தை சொன்னா சாத்தானுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் உண்மைன்னு சொல்லி கொடுத்தா அவனால் அங்கே இருக்க முடியாது. அவன் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாருகளையும் இருக்க முடியாது, யாரையும் வஞ்சிக்க முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது. நம்முடைய ஆண்டவர் சத்தியபரர், அவர் உண்மைக்கு உரியவர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம், நினைவுகள் ரொம்ப முக்கியம், உன்னுடைய உணர்ச்சி ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல யாரை குறித்து, எவருக்கு விரோதமா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த காரியம் அல்லது நினைவு அல்லது கற்பனை அல்லது யோசனை உங்க இருதயத்தில் ஆத்துமாவில் வருதோ அதை ஆண்டவர் பதிவிடுகிறார். லிசன், லிசன்.
போதகருக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா ஒரு காரியத்தை நம்ம எண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை அறிகிறார். எப்படி சொல்றீங்க ஐயா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரத்தில் ஒரு உண்மை சம்பவம் வேதத்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. வாங்க பார்ப்போம். 5வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வேத பகுதி தான். படிங்க பார்ப்போம். இல்லை, வாங்க 4வது வசனத்தை 3வது வசனத்திலிருந்தே படிமா. பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவே, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நல்லா கவனிங்க எல்லாரும், என்னைய பாருங்க. அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிடுங்க, என்னைய பாருங்க. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அனனியாவை பார்த்து பேசுறான். அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை, நல்லா கவனிங்க, ஒரு பங்கை, எப்பா வஞ்சனை, அது நினைவோடு, எண்ணத்தோடு, யோசனையோடு சம்பந்தப்பட்டது. அது நம்முடைய உள்ளான மனிதன் ஆத்துமாவோடு ரிலேட்டட் ஆனது. இது அனனியா வீட்டில் இருக்கும்போது அவனுடைய மனைவியை எடுத்த முடிவுங்க. ஆனா பேதுருவிடத்துல வந்த போது பேதுரு சொல்றாரு, தம்பி, வீட்டுக்குள்ள உன் மனைவி கூட உட்கார்ந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியத்தை முடிவெடுத்தத ஆண்டவருக்கு தெரியாதுன்ற மமதையில, ஆண்டவருக்கு தெரியாதுன்ற திமிர்ல, ஆண்டவருக்கு தெரியாதுன்ற பெருமையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து எல்லாருக்கும் முன்னால எதையோ ஒண்ணு ஆண்டவருக்காக விசேஷித்ததா சாதிச்ச மாதிரி நினைச்சு இந்த பங்கை கொண்டு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை, ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம பாகம், ஆண்டவருக்கு கொடுக்கிற ஸ்தோத்திர அந்த நேர்ச்சைகள், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறாரு, இந்த நன்மையை செய்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. நான் இந்த காரியத்தை கர்த்தருக்கு செய்வேன், ஆண்டவருக்கு இதை கொடுப்பேன், ஆண்டவருக்கு இதை நேர்ந்து விட்டு இருக்கிறேன், இந்த காணிக்கையை, இந்த பொருத்தனையை ஆண்டவருக்கு செலுத்துவேன்னு எந்த காரியத்தை நீங்க பொருத்தனை செஞ்சிட்டு அதுக்கு பிறகு பாஸ்டருக்கு தெரியாது, மூப்பர்களுக்கு தெரியாது, விசுவாசிக்கு சபைக்கு தெரியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுன்னு அதை மறைச்சோன்னு வைங்க, அதனுடைய பலன் நிச்சயமா நம்ம மேல வந்து தீரவே தீரும், தீரவே தீரும். ஆண்டவன் உங்களை பார்த்து கேட்குறாரு. நான் எனக்கு நடந்ததை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் ஆண்டவர் என்னை பார்த்து குரூஸ் நின்று அப்படின்னு, ஆண்டவர் என்னை பார்த்து குரூஸ் நின்று அப்படின்னு. உடனே நான் நின்னேன். ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், எவ்வளவு காணிக்க வச்சிருக்கேன்னு கேட்டார். என்ன கேட்டார்? எவ்வளவு. இது யான் சாட்சி, இது கதை இல்லை, எனக்கு நடந்தது, நான் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் யார்ட்ட கேட்குறாரு, காணிக்கை எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்குறேன். அப்போ நான் அன்னைக்கு ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கையில் வச்சுருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, கோயிலுக்கு சின்ன அமௌண்ட்டு தான் இன்றைக்கி காணிக்கையை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் நினைக்கும் போதே எனக்கு உள்ளத்தில் அடுத்த எண்ணம் உதிக்குது. ஆண்டவர் நம்ம காணிக்கையில் பிரியப்படலை. உடனே வீட்டுக்கு போய் பெரிய அமௌண்ட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஆலயத்துக்கு வருவோம்னு நினச்சி சர்ச்சுக்கு போகாமல் வீட்டுக்கு திரும்ப நடக்கிறேன். நன்கு கவனியுங்கள். வீட்டுக்கு நடந்து போகிறேன். வீட்டுக்குள்ளே போய் அந்த காணிக்கையை பாக்கெட்லேருந்து எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அன்னைக்கு கொடுக்கணும்னு என் இருதயத்தில் நான் நிர்ணயித்திருந்த ஒரு பெரிய தொகையை எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறேன். எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் என்னுடைய நினைவை எனக்கு காண்பிக்கிறார். தம்பி, இன்னைக்கு உண்மையிலே
கொடுக்கக்கூடிய நிர்வாகம் அவ்வளவுதான் உன் கையில இருந்து அதை நீ எனக்கு கொடுக்க எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன்னு நான் உன்னை வீட்டுக்கு போக சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா நீ உன் இருதயத்தில் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த காணிக்கையை உள்ள வச்சா தெரியுமா? நான் ஒரு ஆவிக்குரிய சபை பின்னணியத்தில் உள்ளவே இல்லை. நான் எங்க கிராமத்தில் பெண்டிகாஸ்டல் சர்ச்சே கிடையாது. நான் இந்த பக்கம் 5 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் எனக்கு ஆவிக்குரிய சர்ச்சே, எனக்கு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சே கிடையாது. அந்த சரௌண்டிங்கில் நல்லா கவனிங்க, ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்தவன். அப்போ நான் என் உள்ளத்தில் நினைக்கிறேன், சர்ச்சுக்கு கொடுக்குற காணிக்கையெல்லாம் அவன் வச்சு சண்டை போடுறான், அரசியல் பண்ணுறான், இருக்கிறதெல்லாம் அவன் சாப்பிட்டு போகிறான். உள்ள ஏகப்பட்ட கோர்ட் கேசஸ், உள்ள ஏகப்பட்ட குளறுபடி, உள்ள ஏகப்பட்ட அரசியல், உள்ள ஏகப்பட்ட வஞ்சகங்கள். இவங்களுக்கு கொண்டு போய் ஏன் காணிக்க கொடுக்கணும்? நல்லா கவனி, இது என்னுடைய எண்ணம், என்னுடைய நினைவு, என்னுடைய யோசனை. நல்லா கவனிங்க, இந்த எண்ணத்தை வீட்டில் நின்று இந்த காணிக்கையை தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகனே, நீ காணிக்க கொடுப்பது சபைக்கோ டயோசிஸ் அத்தியட்சாதனத்திற்கோ போதகருக்கோ அல்லது சபையினுடைய ஊழியத்திற்கோ அல்ல. நீ கொடுக்கிற காணிக்கை யாருக்கு கொடுக்கிற? கர்த்தருக்கு கொடுக்கிறாய். அதை பெற்றுக் கொடுக்கிறவன் எப்படி பயன்படுத்துறான்ற கணக்க அவங்கிட்ட வாங்கிடுவேனா? எனக்கு கொடுக்கிறதுல நீ இப்படி தவறான எண்ணத்தோட உணர்வோட இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாருங்க. ஹலோ, உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்றேன் இந்த காரியத்தை. சர்ச்சுக்கு காணிக்கையை தூக்கி ஒரு சின்ன அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு சர்ச்சுக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை தடுத்து நிறுத்தி, கெட் பேக் ஹோம், வீட்டுக்கு போ, எனக்கு கொடுப்பதற்காக காணிக்கை எடுத்துக்கொண்டு வான்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவர் என் மேல கிருபை உள்ளவரானார், இரக்கம் உள்ளவரானார். எதுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறேன்? எதுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறேன்? நல்லா கவனிங்க. காணிக்கை என்பது அவரவர் தங்கள் இருதயத்தில் தேவனுக்கென்று நிர்ணயித்திருக்கிறதன் பேரில். சரிதானா? நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும்னு பாஸ்டர் என்னைக்காவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரா? இல்லை நீங்கள் 500 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக காணிக்க கொண்டு வந்து எல்லாரும் 500 ரூபாய் நோட்டு தான் போடணும்னு பாஸ்டர் ஃபோர்ஸ் பண்ணுறாரா? அது நீங்கள் இன்னைக்கு 100 ரூபாவது குறைஞ்சது போடணும்னு யாரையாவது பார்த்து நிர்பந்திக்கிறாரா? பண்றாரா? நோ. காணிக்கை என்பது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நம்மிடத்துல என்ன இருக்குதோ அதை மனமு வந்து கொடுப்பது. பைபிள்ல ஒரு ஏழை விதவை எவ்வளவு கொடுத்தானா? ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு. லிசன், யூதர்களுக்கு 1 காசு அல்லது 1 பணம் என்பது 1 நாள் கூலி. காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யறான் பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்படுகிற 1 நாள் கூலி 1 பணம். 1 பணம். இந்த அம்மா கொண்டு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொடுத்தது 1 காசு. எவ்வளவு லிட்டில் அமௌண்ட் இல்லை, ரொம்ப சின்ன தொகை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரிலும் இந்த விதவை பெண்ணு தான் அதிகம் போட்டாள், அதிகம் போட்டாள். ஆமாமா, அந்த அந்த பகுதியினுடைய அப்படியே கீழே வாசிமா. பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பா, நல்ல கவனிங்க, எல்லாரும் என்னைய பாருங்க. நாம எவ்வளவு கொடுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனா எதை கொடுக்கிறோன்றது முக்கியம். நான் சொல்றது புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? எல்லாருக்கும் புரியுதா? ராய். எவ்வளவு கொடுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எந்த இருதயத்தோட கொடுக்கிறோன்றது முக்கியம். எந்த இருதயத்தோட கொடுக்கிறோன்றது முக்கியம். காயின் ஆபேல்னு 2 பேர் காணிக்க கொண்டு வந்தாங்க.
ஒருவனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஒருவனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கீகரிச்சவன் எந்த இருதயத்தோட ஆண்டவர் கொடுத்தான் தெரியுமா? தேவன் மீது உள்ள அன்பு, தேவன் மீது உள்ள நம்பிக்கை, தேவன் மீது உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுத்தான். ஆண்டவருடைய காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிற பரிசுத்த வேதாகமத்தின் முதல் செய்தியாளர், முதல் ஊழியக்காரன் அவன் தாங்க. ஹலோ, இன்னைக்கு அவன் உயிரோட இல்லை. ஆனா 11:5 என்ன போட்டிருக்கு தெரியுமா? எபிரேயர் 11:5 அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். என்ன பேசுறான்? யாருகிட்ட பேசுறான்? ஹலோ, காணிக்க போட வர்ற என் அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கும் போது உங்க காணிக்கையினால் நீங்களும் உங்க காணிக்கையும் அங்கீகரிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக கொடுங்கள். ஆண்டவர் உங்க காணிக்கையை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவானதாய் உங்க காணிக்கைகள் அமையட்டும். நீங்க தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுகிற வண்ணமாய் ஆண்டவருக்கு காணிக்க கொடுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யாரு? அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் எப்பா இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காராம், இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாராம், இன்னைக்கு வரைக்கும் நம்மை உணர்த்திவித்து கொண்டே இருக்கிறாராம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க என் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் மேல உள்ள அன்பு, நம்பிக்கை, விசுவாசத்தோட தேவனுக்கு காணிக்கை கொடுத்த ஆபேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருந்து இன்றும் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவனாய் நம் எல்லாருக்கும் முன்பு மாதிரியாய் இருக்கிறவனாயும், அதே நேரத்தில் காணிக்கையில ஓட்ட விட்ட அனனியாவையும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அனனியா என்ன பண்ணா? இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் நமக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டம், ஏதாவது தேவைன்னு வந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் திரும்ப கேட்கவா முடியும்? நாம 2 பேர் தான் இருக்கிறோம். நமக்கு எதிர்காலத்துக்கு நம்பிக்கைக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கு? நமக்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்கு? நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒண்ணுமே இல்லை. பரவாயில்ல, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல இருந்து ஒரு பங்கை நமக்காக எடுத்து வச்சுக்கிடுவோம், மீதியை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். நல்லா கவனிங்க, அவன் நினைச்சது தப்பு இல்லை, அவன் நினைச்சது தப்பு இல்லை. உனக்கு நீ வச்சுக்கிட்டா ஆண்டவர் உன் செங்க பிடிக்க மாட்டாரு. நீ வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை அப்படி யூகித்தது நிமித்தம் வீட்டுக்குள்ளேயே அது தப்புன்னா கர்த்தர் உன்னை போட்டு தள்ளி இருப்பார். ஆனா ஆலயத்துக்கு வரைக்கும் உன்னை வர வச்சார. ஆலயத்தில் வரும்போதாவது, பாஸ்டர் நிலத்தை 1 லட்சத்துக்கு விற்றோம், ஒரு 25,000 ரூபாயை எனக்கு என் மனைவிக்குன்னு இன்சூரன்ஸில் போட்டு வச்சிருக்கேன் பாஸ்டர், மீதி 75,000 ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கேன் பாஸ்டர், இப்படி சொல்லி இருந்தா அனனியாவும் சப்புராலும் தப்பிச்சிருப்பாங்க. இவன் வந்து என்ன சொல்றான்? ஐயா 75,000 தான் நிலத்தையே வித்தோம் அப்படிங்கிறான். நல்லா கவனிங்க, யார் கேட்டுக்கிட்டு இருந்தா? வார்த்தையை கவனிக்கிறது யாரு? ஆவியானவர். வார்த்தையை கவனிக்கிறவர் ஆவியானவர். நல்லா கவனிங்க, காணிக்க மட்டும் இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்குன்னு வந்து பாஸ்டர்ட்ட இனிமே நான் உண்மையா இருப்பேன், இனிமே நான் உத்தமமா இருப்பேன், இனிமே பின்மாறமா வாங்க மாட்டேன், இனிமே பாவத்தை தொட மாட்டேன்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம செய்த உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் இருப்போன்னு வைங்க, ஆண்டவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார், கவனிக்கிறார். அம்மா, என் அன்பு தகப்பனே, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பாக வெளிப்படும், நியாய தீர்ப்பாக வெளிப்படும்.
நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள், நன்மைக்கு ஏதுவான ஒழுங்கு, நன்மைக்கு ஏதுவான தியாகம், நன்மைக்கும் பலனுக்கும் ஏதுவான ஊழியம், உபவாசம், அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, ஆண்டவருக்கு கொடுப்பதை ஆண்டவர் கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிறதில் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. He rewards. ஆண்டவர் பலனளிக்கிறவர். நம்முடைய காணிக்கைய, நம்முடைய உண்மைய, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய உத்தமத்தை, நம்முடைய கீழ்ப்படிதல, நம்முடைய சட்ட திட்டத்தினுடைய ஒழுங்க, நம்முடைய கீழ்ப்படிதல கனம் பண்ணி நமக்குள்ள பலனால் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அடுத்த பக்கத்தில் ஆண்டவருக்கு பொய் சொல்ற மாதிரி, டிமிக்கி கொடுக்கிற மாதிரி எதையாவது பண்ணிட்டு வந்து இங்க ஏடா கூடமா செஞ்சோன்னு வைங்க. பைபிள்ல போட்டிருக்குது. அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் அனனியா, பாருங்க, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். வாலிபர் எழுந்து அவன், நல்லா கவனிங்க எல்லாரும், என்னைய பாருங்க. இப்போ இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? வாலிபர் எழும்பி அவனை சேலையில சுத்தி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. போலீஸுக்கு சொன்னாங்களா? குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொன்னாங்களா? ஈவன் மனைவிக்காவது ஒரு செய்தி சொல்லி அனுப்புனாங்களா? உங்க வீட்டையா சர்ச்சில் செத்து போனாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டோன்னு சப்பிராளுக்கு கூட என்ன செய்யல? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, ஒருவேளை நம்ம சபைக்கு அப்படி ஒருத்தர் வந்து இன்னைக்கு விழுந்து செத்து போய் பாஸ்டர் அவரை கொண்டு போய் பின்னால போதைங்கயா அப்படின்னு சொன்னார்னு வைங்க, நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு என்ன ஆகும்? பாஸ்டர், பாஸ்டர் அம்மா, 2 குட்டீஸ், சர்ச்சினுடைய மூப்பர்கள், பாடுறவங்க, ஆராதனை பண்ணுறவங்க, கீபோர்டு போடுறவங்க, ஃபோட்டோ பிடிக்கிறவங்க, அவ்வளோ பேர் எங்கே தான் போகணும்? எங்கே தான் போகணும்? கம்பி என்ன போகணும்? போலீஸுக்கிட்ட போயிட்டு திரும்பியெல்லாம் வர முடியாது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு பிரேதம் விழுந்தாச்சு, கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, பின்னால ஐயாவை தேடிக்கிட்டு யார் வாரா? அம்மா வாராக. அம்மா கிட்ட பீட்டர் கேட்குறாரு, அம்மா அந்த அம்மா பாபுது, ஓ ஏதோ நடந்திருக்கு போல, நம்ம வீட்டையா எங்கன்னு தெரிலையே, எங்கள் வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு ஒருவேளை அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே டக்குன்னு பீட்டர் கேட்டுடுறாரு, ஆமாம் நிலத்தை எவ்வளவுத்துக்கு விற்றீங்க அப்படின்னு. அவளும் இன்சூரன்ஸில் போட்ட பணத்தை சொல்லாமா, ஐயா 76,000 தான் விற்றோம் ஐயா. ஓஹோ, இங்கே தான் சிக்கல். என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆச்சியும் ஐயரும் 2 பேரும் தீர்மானம் பண்ணுறாங்க, 1 லட்சம் கிடச்சிருக்கு, அவ்வளோத்தையும் கொண்டு போய் பேதர்கிட்ட கொடுக்க வேண்டாம், அவர் அவ்வளோ பெரிய பணக்காரரெல்லாம் ஒன்று ஆற வேண்டாம், நம்ம ஒரு 50,000 25,000 நம்ம பேருக்கு போட்டு வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க. லிசன், இதை தீர்மானம் பண்ணதை யார் பார்த்துக்கிட்டே இருக்கா? ஆவியானவர் பார்த்துக்கிட்டே இருக்க. இவங்க பேசுறது, இவங்க தீர்மானிக்கிறதெல்லாம் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்க. கடைசியில் சர்ச்சில் வந்து காணிக்கையை கொண்டு வந்து வைக்கும் போது, எப்போ பாருங்க, காணிக்கை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறாரு. பேதுரு எழுந்திரிச்சு வந்து, அனனியாவே என்ன இவ்வளோதான், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடச்சிதா, இவ்வளோதான் வித்தியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாம் ஐயா அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டான். அப்போமாவது பேது, இல்லை 1 லட்சத்துக்கு விற்றோம், ஒரு 25,000 எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாதுகாப்புக்காக சேஃப்டிக்கு போட்டு வச்சுருக்கோம், ஒரு 75,000 கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி, அதுக்கு தகுந்த பலன். நீ எதை செய்கிறியோ அதுக்கு உனக்கு கைமாறு கண்டிப்பாக கத்தர் செய்வார், தருவார். அப்படி அது வித்தியாசமான ஒரு முடிவை பலனை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் எவ்வளவு துணிகரமாக பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா? இந்த காரியத்தை ஆண்டவர் பொறுத்து கொள்ளவே இல்லை. ஒருத்தனுமே முன் வரல. ஏன்னு சொல்லுங்க,
இந்த காரியத்தை செய்தது யாரு? அவரை எதிர்த்து யாருமே எஃப்ஐஆர் போட முடியாதுங்க. அவரை எதிர்த்து பேசி யாருமே ஜெயிக்கவோ தப்பவோ முடியாதுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்றைக்கு புத்தகங்களை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 7 புத்தகங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் மிக முக்கியமான 3 புத்தகங்கள் தேவனோடு நெருக்கமாய் சம்பந்தப்பட்டவைகள். மனிதனுடைய திருத்துவத்தோடு, மனிதனுடைய ஆத்துமா, மனிதனுடைய ஆவி, மனிதனுடைய சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாய் 3 காரியங்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த 3லையும் நாம் என்ன செய்கிறோமோ நம்ம செய்கிறதற்குரிய நன்மையான பலனும் நமக்கு கிடைக்கும். தவறு செய்யும் போது அதற்குரிய தண்டனையும் நியாய தீர்ப்பும் உறங்குவது இல்லை. ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பாஸ்டரை ஏமாத்திடலாம், ஆவியானவரை ஏமாத்த முடியாது. ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், ஆனால் ஊழியக்காரன் மேலே இருக்கிற ஆவியானவரை ஏமாற்ற முடியாது. ஆமாப்பா, எந்த காரியத்தை ஒருவேளை நாம மறைத்து அது அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது அப்படின்றதெல்லாம் ஒருவேளை நமக்கு தெரியலாம். ஆனால் ஆவியானவரை மறைச்சோ ஆவியானவருக்கு விரோதமாகவோ எதையுமே நம்ம செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. ஒருவேளை இந்த கூட்டத்தில் ஆண்டவருக்கு முன்பு அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி ஏதாவது ஒரு நினைவு, ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு கிரியை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம கூட பேசுகிறார். நம்ம இந்த செஷனை முடிக்க போகிறோம். ஆனால் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் பைபிளை, உங்கள் புக்கெல்லாம் மூடி வச்சிருங்க. அப்படியே கண்ணை மூடுங்க, இருதயத்தை தரங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க பாப்பா. முடிந்த எல்லாரும் நெடு முழங்கால நின்னுங்க. முடிந்த எல்லாரும் நெடு முழங்கால நின்னுங்க. தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பு தாழ்மையோடு ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாய் இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு ஏதுவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த புயத்தில் என்னை கொண்டு வந்து வைக்கிறான்ப்பா. உங்கள் பலிபீடத்தில் என்னை கொண்டு வந்து வைக்கிறான்ப்பா. ஐயோ, தீமையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், கேடுபாடுள்ள எண்ணங்கள், அவலட்சணமான எண்ணங்கள், அருவருப்பான எண்ணங்கள், அவபக்திக்குரிய வார்த்தைகள், ஐயோ ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத வார்த்தைகள், ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவருடைய நீதியையும் விளங்க தவறிப்போன சூழ்நிலைகள். ஆண்டவரே, என்னையே நான் ஏமாற்றி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நடந்து கொண்ட குறைவுகளை இந்த பகல் வேளையில் ஒத்துக்கொண்டு உங்கள் பலிபீடத்தில் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, அறிக்கையிடுகிறேன். ஆண்டவர், இந்த காலை வேளையில் நமக்கு கற்றுத்தந்த இந்த சத்தியத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமற்ற எந்த எண்ணமும், எந்த வார்த்தையும், எந்த கிரியையும் நியாய தீர்ப்பு கடுத்தது. கவனமாயிரு, கவனமாயிரு. ஐயோ, ஆண்டவர் ஒரு நாள் தன்னுடைய ஓமையில், அந்த ஓமையில் இப்படி சொன்னார். அதாவது ஒரு மனுஷன் 100 தாலந்து கடன் பட்டிருந்தான். அந்த 100 தாலந்து கடனை திருப்பி கொடுப்பதற்கு வகை இல்லாம இருக்கும்போது அந்த ராஜா அவனை கூப்பிட்டு அவனுக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். அவன் மன்னிக்கப்பட்டவனாய் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது வருகிற வழியில 10 தாலந்து தன்னிடத்துல கடன்பட்ட ஒருவனை அவன் வழியில பார்த்து அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, டேய், 10 தாலந்து என்கிட்ட கடன் வாங்கினிய, என்னைக்கு நான் கொடுப்பேன், என்னைக்கு நான் திருப்ப தருவேன், நான் மன்னிக்க முடியாது, நீ பட்ட கடனை செலுத்திய தீர்க்கணும்னு அவனை உபாதிக்கவும் வேதனைப்படுத்தவும் செய்தத ராஜாவின் மனுஷர் கண்டுபிடிச்சிட்டாங்க.
கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, 100 தாலந்து உனக்கு மன்னிச்ச ராஜாவுக்கு முன்னால ஒரு 10 தாலந்து கடன்பட்ட உன் சகோதரனை மன்னிக்கிற இருதயம் உனக்குள்ள இல்லை, உனக்குள்ள இல்லை. 100 தாலந்து கர்த்தர் உனக்கு மன்னிச்சிருக்கிறார். எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், எவ்வளவு அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறார், எவ்வளவு பாதகங்களை மன்னித்திருக்கிறார். ஒரே ஒரு சின்ன காரியத்தில் இந்த நபரை மன்னிக்க முடியாம, அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாம, அதை இருதயத்தில் காய்மகாரமா கசப்பா மன்னிக்கவே முடியாம உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறியா? உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறியா? உன்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர் நான், உன் எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறவர் நான். நீ காணிக்க ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கிற, எந்த இருதயத்தோட கொடுக்கிற, எப்படி கொடுக்கிற, ஆண்டவர் அதை பார்க்கிறவர். நம்ம உபவாசிக்கும் போது, அது ஊழியம் செய்யும் போது, யாருக்காக ஊழியம் செய்யணும்? பாஸ்டருக்காகவா? சர்ச்சுக்கு போகலன்னா பாஸ்டர் நம்மளை தப்பா நினைச்சிருவாரு. ஊழியம் செய்ய போகலன்னா பாஸ்டர் நம்மளை டவுட் பண்ணுவாரு. ஐயோ, அது எதுக்கு, சும்மா போயிட்டு வருவோம், நீங்க இல்லைனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கடமைக்காக, போதகருக்காக, அது சூழ்நிலைக்காக ஊழியம் செய்யறோமா, உபவாசம் பண்றோமா, ஜெபம் பண்றோமா, அல்லது தேவனுக்காக செய்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே, அண்ணே, அக்கா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் கண்மணி பிள்ளைகளே, ஆண்டவனுடைய இருதயத்தையும் நம்முடைய நினைவையும் வகை அறுக்கிற கணுக்களையும் ஊனையும் எலும்புகளையும் உருவ குத்துகிற ஜீவனுள்ள ஆவியின் பட்டயமாகிய தேவ வார்த்தையை கொண்டு இந்த காலை வேளையில் நம்ம கூட பேசுகிறார், நம்ம கூட பேசுகிறார். என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய நடை உடை பாவனைகள், உன்னுடைய எல்லா காரியங்களும் தேவனுடைய பிரசன்னத்தில் கணக்கு வைக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது. நன்மைக்கு ஏதுவாய் எழுதப்படுகிறவைகளுக்குரிய பலன் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் நமது வாழ்வில் வெளிப்படும். தீமைக்கு ஏதுவானவைகளோ தீமைக்கு ஏதுவாகவே வெளிப்படும் என்பதை என் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், நமக்கு போதிக்கிறார். என் அன்பு மகனே, என் அருமை மகளே, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய கிரியைகளை குறித்து கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒருவருக்கு தெரியாது, இது யாருமே அறிய மாட்டாங்கன்னு சொல்லி ரகசியமாய் அந்தரங்கத்தில் மறைவிடத்தில் நீ பேசுகிற வார்த்தைகள், உன்னுடைய நினைவுகள், எண்ணங்கள், உன்னுடைய உணர்ச்சிகள், நடை உடைகள், உன்னுடைய சம்பாஷணைகள் எல்லாம் பதிவிடப்படுகிறது, பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஏசப்பா என்னை ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தர போகிறேன். ஐ கிவ் யூ 2 minutes. 2 நிமிஷம் டைம் தர்றேன். வாலிப தங்கச்சி, என் அன்பு மகளே, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, பெரியவர்களுக்கு தெரியாது, போதகருக்கு தெரியாதுன்னு ஏதோ நீ மறைவிடத்தில் ரகசியமா ஞானத்தோட நீ செய்யற மாதிரி உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய கிரியைகள், ரகசிய பாவங்கள், அந்தரங்க கேடுபாடுகள், அருவருப்புள்ளவைகள், ஐயோ
உங்க இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் அன்றைக்கு பரிசேயரை பார்த்து சொன்னார் தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெளியே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, ஆனா உள்ளேயோ அழுகின நாற்றம் எடுக்கிற எலும்புகள். ஐயோ, அங்கே புழு, அது நாற்றம் எடுக்கிற ஒரு இடம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுறாரு. ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய கிரியைகளை, என் பொருத்தனைய, என் காணிக்கைய, என் தசம பாகத்தை, உண்மையை, என்னுடைய ஊழியத்தை, உபவாசத்தை, கீழ்ப்படிதலை, விசுவாசத்தை, என் நம்பிக்கையை உங்க பிரசன்னத்துல கொண்டு வந்து வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உங்க பலிபீடத்திற்கு முன்பு என்னை உண்மையா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உண்மையா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் உங்க உதடுகளை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் உணர்த்துகிறவைகளை அறிக்கை செய்வீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவர் கூட நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இந்த ஆராதனையை விட்டு திரும்ப போகக்கூடாது, போகக்கூடாது, போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் பிள்ளைகளை ஒப்புரவாகும் படிக்கு சொல்லு, ஒப்புரவாகும் படிக்கு சொல்லு. ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தில் தவறிவிட்டிருக்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, இந்த ஆராதனையில் இருக்கிறீங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், அவர்களோட ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க. ஐயா, அம்மா, பாஸ்டர் கிட்ட ஒப்புரவாக வேண்டியத பாஸ்டரிடத்தில் ஒப்புரவாகுங்க. ஆமா, ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், இது தேவனுடைய வார்த்தை, இது ஆவியானவருடைய வார்த்தை. பாஸ்டர் கிட்ட ஒப்புரவாக வேண்டியதை பாஸ்டரிடத்தில் ஒப்புரவாகுங்க. தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டியதை தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்க. மனைவியினிடத்திலோ கணவனிடத்திலோ ஒப்புரவாக வேண்டியதை கணவனிடத்தில் மனைவியினிடத்தில் ஒப்புரவாகுங்க. என் அன்பு பிள்ளைகளே, அம்மா அப்பா பெற்றோரிடத்தில் ஒப்புரவாக வேண்டியவைகளை ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாக தீர்மானியுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த ஆராதனை முடிஞ்சு நாளைக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னால நான் ஒப்புரவாயிடுவேன், நான் ஒப்புரவாயிடுவேன். அந்த பொருளை திரும்ப கொடுத்துருவேன், அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன், அந்த உடைமையை திரும்ப கொடுத்துருவேன். மற்றவர்களுக்கு உரியவைகள் ஒன்று என் கையில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. டாடி, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எந்த விஷயத்துல நான் தாழ்மையற்றவனா, அகம்பாவம் உள்ளவனா, பெருமை உள்ளவனா இருக்கிறனோ அதெல்லாம் உடைச்சி எடுத்துருங்கப்பா. என் ரகசிய பாவங்கள், என் அந்தரங்க பாவங்கள் என்னை விட்டு அழிஞ்சி நாசமா போட்டு ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தை என் மேல ஊற்றி என்னை கழுவுங்கன்னு கேளுங்க, கழுவுங்கன்னு கேளுங்க, கழுவுங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். அன்றைக்கு 7 குத்து விளக்குகளுக்கு நடுவில் உலாவி வந்த என் அன்பு ஆண்டவர் இன்றைக்கும் சபையாகிய அவருடைய பரிசுத்த குத்து விளக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர், ஆமா, சபைக்கு நடுவில் வெண்ணங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்து உலைக்களத்து வெண்கலத்து பாதங்களை உடையவரால் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தை இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், கருத்துள்ளவர், கவனமுள்ளவர் நம்ம மத்தியில் உலாவுகிறார், உலாவுகிறார். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை உள்ள ஆமென், ஆமென், ஆமென் சமூகம் நம்மை நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க.
ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா மன்னிச்சிடுறேன், மன்னிச்சிடுறேன். அந்த அகம்பாவம் வேண்டாம், அந்த ரகசிய பாவம் வேண்டாம், அந்த தீமை வேண்டாம், அந்த குறைபாடு வேண்டாம், அந்த கள்ளத்தனம் வேண்டாம், அந்த பொய் வேண்டாம், வேண்டாம். உண்மையோடு இருக்க உங்க பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்பா, கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறவர்களுக்காய் நான் ஒரு குட்டி ஜெபம் பண்ண போறேன். யாரும் நீங்க கண்ணை திறந்து அங்க இங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு. நான் என்ன கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இருதயத்தில் உணர்த்தப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், உங்க வலது கரத்தை இருதயத்தின் மேல வச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? உண்மையா உண்மையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. உங்க கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட அழுது சொல்லுங்க, டாடி இந்த பாவம் வேண்டாம்ப்பா, இந்த குறைவு வேண்டாம்ப்பா. ஒருவேளை உங்க வீட்டில் எந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்தில் உணர்த்துகிறாரோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வாலிப தங்கச்சி அம்மா ராசாத்தி, ஏசப்பா இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு, உன் கூட பேசுறாரு. என் அன்பு மகனே ராஜா, ஏசப்பா உன் கூட பேசுறாரு. ஏசப்பா உங்களுக்கு பிடிக்காத எந்த தீமையும் எனக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவரே. எந்த பாவமும் எனக்கு வேண்டாம். என் நினைவு, என் எண்ணங்கள், என் உணர்வு, என் உணர்ச்சிகள், என் நடை, என் உடை, என் பாவனை, என் வஸ்திரம் ஆண்டவரே, என் பரிசுத்த வாழ்க்கை உங்க பரிசுத்த பிரசன்னத்தில் இன்னைக்கு கொண்டு வந்து என்னை வைக்கிறேன் டாடி, என்னை வைக்கிறேன் டாடி. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கம்மா, ஒப்பு கொடுங்கம்மா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். தாவீதுக்கு சொன்னாரே, நீ சாகாதிருக்க எனது மன்னிப்பை உனக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன், உனக்கு தருகிறேன். ஆண்டவர் தாவீதினிடத்தில் நாத்தானை கொண்டு பேசினது போல ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த காலை வேளையில் இருதயங்களில் வைக்கட்டும், ஆத்துமாவில் வைக்கட்டும், ஆவியில் வைக்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய மகிமை 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 எங்களை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ஒருவரை கூட விடாதீங்கப்பா, ஒருவரை கூட விடாதீங்க. ஒவ்வொரு பேரையும் அன்பு பிள்ளைகளை, அருமை தகப்பன்மார, தாய்மார, சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.